வணக்கம். நான் அருப்புக்கோட்டை தங்கப்பாண்டி ஜோதிடர் பேசுகிறேன். ஒரு ஜோதிட முக்கிய ஆலோசனை, அதாவது ஜாதகத்தில் இன்று எத்தனையோ பேர் குழந்தை இல்லை, லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி வராங்க. அவங்க காரணம் என்னவென்றால், லக்னத்துக்கு 5ஆம் பாவம் புத்திரகாரகன் எவ்வாறு ஜாதகத்தில் இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். இதே நேரத்தில் பொதுவாக 5ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் சில காலதாமதங்கள் ஆகிறது. கண்டிப்பாக குழந்தை உண்டு. இது குழந்தை எப்படி உண்டு அப்படி என்று நீங்கள் யோசித்தால், பொதுவாக அந்த திசா புத்தி காலங்களில் ஒரு திசையில் 9 புத்தி பங்கெடுக்குது. ஒவ்வொரு புத்தியும் நல்ல புத்திகளாக இருக்குமானா, அந்த குழந்தை ஸ்தானாதிபதி ஜாதகத்தில் புத்திரகாரன் எவ்வாறு அமைந்திருக்கார் என்பதை அமைத்து பார்த்து நம்ம யோசித்து செயல்படையில் குழந்தை இருக்குது. சில ஆளுகளுக்கு 5ஆம் பாவம் 8லேயோ 6லேயோ மறைஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாகும். அது அந்த பாதசரங்கள் நல்ல பாதசரங்களாக இருந்தால் கண்டிப்பாக சிறப்பான முறையில் குழந்தை ஒரு 3 வருஷத்துலேயே கிடச்சிடும். சில ஆளுக்கு 6 வருஷம் கிடைக்கும். அப்போ தான் சொல்லுவாங்க, போகாத கோயில் போனேன், போகாத ஜோசியத்தை போனேன், ஒன்றுமே நடக்கல, எல்லாமே போய் அந்த சாமிக்கு நேர்த்திக்கடன் போட்டேன், இந்த சாமிக்கு நேர்த்தி. ஒவ்வொரு சாமியிலும் குற்றங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு பொதுவாக என்னென்னா, ஜோதிட ஆலோசனை மிக வலிமையான ஆலோசனையாக இருக்கும். இந்த ஆலோசனை பொதுவாக பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக ஜாதகத்துறையில் நான் இருக்கேன். இந்த 30 ஆண்டுகளில் நான் கற்றுக்கிட்டது என் அனுபவங்கள் அதிகம். படிப்பு இந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சியாளர்களாக சில ஜோதிடர்கள் இருக்காங்க. நல்லா என்ன கூட சிறந்த ஜோதிடர்கள் நிறையா இருக்காங்க. இருந்தாலும் என்னென்னா, என்னுடைய தாத்தா ஜாதகம் பார்த்தாங்கன்னா, பூட்டம் எனக்கு ஜாதகம் பார்த்தாங்க. அவங்களுடைய சில நூல்களை எல்லாம் படிக்கையில் நானே கொஞ்சம் காலதாமதப்பட்டு தான் இந்த சேனலில், யூடியூப் சேனலில் பேசுகிறேன். பொதுவாக நம்ம 25 நாளாக தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். நிறையா கிட்டத்தட்ட 2 லட்சம் வியூவர்ஸ்க்குலாம் பார்த்துருக்காங்க. அதாவது பார்க்குறவங்க பூரா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நிமிஷத்தில் ஷார்ட் வீடியோவில் பலன் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த பலன் ஒரு முன்னுரை கொடுக்குமே தவிர, நான் யார் என்பதை அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் யார் என்பதை நீங்கள் என்னிடம் அறிமுகம் பண்ணியில் கண்டிப்பான முறையில் அந்த குழந்தைக்கான செல்வங்கள் நிச்சயம் கிடைக்கும். 5ஆம் அதிபதி 5இல் இருந்தால் கண்டிப்பான முறையில் நல்ல பாதசாரங்கள் இடம்பெற்றிருந்தால் 100க்கு 100 இந்த 3 வருஷத்தில் குழந்தை கிடைக்கும் என்று சொல்லலாம். 3 வருஷம்னே குறிப்பாக சொல்லணும்னா, 5ஆம் பாவம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தனிச்சு நின்றால், பொதுவாக தனிச்சு நிற்கையில் காலதாமதம்ங்கிறது உண்மை. அதில் பார்த்தீங்கன்னா லக்னத்தை பொறுத்து, உதாரண லக்னங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் செல்லும். ஆனாலும் அங்கு எந்தெந்த பாதச்சாரங்கள் அவர் வாங்கியிருக்காருங்கிறத பார்க்கையில சில விஷயங்கள் தெளிவாக கூற முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, தெய்வ வழிபாடுகள் வலிமை தரும். குலதெய்வ அருள் நமக்கு ஒரு குழந்தை தரும் என்று சொல்லலாம். குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய சுபிட்சம் வேறு எங்கும் கிடைக்காது. நம் குலம் காக்க வந்ததே குலதெய்வம். பொதுவாக ஏன் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னோம்னா, இல்லை எனக்கு டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன டைம் சரியில்லைன்னு சொன்னோம்னா, அது போகாமலே சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, ஒரு பெரிய வெயில் அடிக்கிறதோ மழை பெய்யறதோ இந்த மாதிரி இருக்குது. ஆனால் மழை வரும்போது என்னென்னா, மழையை நம்ம தடுக்க முடியாட்டாலும் நாம் போகிற இடத்துக்கு குடை கொண்டு செல்வது போல தான் இந்த ஜோதிட ஆலோசனை. இதை சரியான முறையில் சில முறையில் புரிந்து நீங்கள் நல்ல ஜோதிடம், அதாவது நான் என்னிடம் வாருங்கள் என்று யாரும் அழைக்கவில்லை. என்னிடம் வர வேண்டும் என்றால் முன்பதிவு செய்து தான் வர வேண்டும். காரணம் இந்த ஒரு 25 நாளில் என்னுடைய ஒரு ஆலோசனை சிறப்பாக எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள். அதற்காக இந்த முழு வீடியோ போட்டிருக்கு. நான் அதிக நாளாக வீடியோ போடவில்லை, எனக்கு போடவும் தெரியாது. வீடியோ போடணும்னு சொல்லி ஜாதகம் பார்த்த மக்களில் ஒருத்தர் சொன்னார். அவர் பேரை சொல்ல விரும்பவில்லை. அவருக்கு ஒரு காரியம் நடந்ததனால் அவர் என்னை இங்கு வெளியில் நடத்தி செல்கிறார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த 30 ஆண்டு காலம் ஜோதிடம் மட்டும்தான். இந்த ஜோதிடத்தை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது. ஆகையால் பொதுவாக என்னன்னா, இப்படி ஒரு சேனலில் பேசுங்க, உங்களை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரோம், நீங்கள் உங்கள் திறமையை ரீச் பண்ணுங்க அப்படின்னாங்க. என்னுடைய சுய அறிவுக்கு என்ன எட்டுச்சோ அதை நான் சுயமாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டேன். இதில் நிச்சயமாக என் அனுபவம் கலந்த ஜோதிடம் இருக்கிறது. இந்த அனுபவம் தான் என்னுடைய முதல் படிப்பாகவே நான் கருதினேன். அதாவது நீங்கள் டிப்ளமோ அஸ்ட்ராலஜி முடித்து சிலவங்க பெரிய பெரிய ஜோசியர்லாம் இருக்காங்க. நம்ம அவங்களோட ஒப்பீடியில் என்னுடைய அனுபவம் தான் என்னுடைய ஒப்பீடே தவிர மற்றபடி பெருசாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. குலதெய்வ அருள் என்னிடம் பொதுவாக முழுமையாக இருக்குதுன்னு நான் உணர்ந்து கொண்டிருக்கேன். பொதுவாக அதே போல் 10ஆம் இடத்ததிபதி தொழிலே ரொம்ப சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 10 குடைவன் ஜாதகத்தில் வலிமையோடு இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம். 10 குடைவன் அல்லது 7 குடைய சாரத்தை, அதாவது 7 குடைய சாரத்தை வாங்கிற நண்பர்கள் மூலமா சில விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் நாம் தூய்மையாக அந்த ஜாதகத்தில் அறிந்தோம் என்றால் வாழ்க்கையில் எவ்வளவு நாள் கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்தை மாற்றுவதற்கு என்ன வழி என்பதை சிறந்த ஆலோசனையாக ஜோதிடத்தில் விதிமுறைகள் கூறப்பட்டிருக்கு. நாளும் நல்லே நடக்கும் என்று நல்ல கருத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.